இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியா நோக்கி வந்த பல எண்ணெய் கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதையடுத்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பலனாக கடந்த மார்ச் மற்றும் 17 ஆகிய தேதிகளில் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 எல்பிஜி கப்பல்கள் 90,000 டன் எல்பிஜியுடன் இந்தியா வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு கை கொடுக்க அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிலிருந்தும் எண்ணெய் கப்பல்கள் வந்தன. இந்நிலையில் நேற்று அப்பல்லோ ஓஷன் என்ற எல்பிஜி கப்பல் புதிய மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது. வியட்நாம் கொடியுடன் மங்களூரு வந்தடைந்த இந்த கப்பல் 16,000 டன் எல்பிஜியை கொண்டு வந்துள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு இந்த எல்பிஜி விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை ஜக்பசந்த் என்ற எல்பிஜி கப்பல் குஜராத் கண்ட்லா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. 47,600 டன் எல்பிஜியுடன் இந்த கப்பல் வந்துள்ளது. ஆர்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்த கப்பல் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேர்ந்துள்ளது. மேலும் பைன்காஸ் என்ற மற்றொரு எல்பிஜி கப்பல் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 45,000 டன் எல்பிஜியுடன் வந்து கொண்டிருக்கும் அந்த கப்பல் விரைவில் புதிய மங்களூரு துறைமுகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் எல்பிஜி தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இந்த புதிய எல்பிஜி கப்பல்களின் வருகையால் எரிவாயு பற்றாக்குறை சற்றே நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம்.